வெல்கம் டு லஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஈவினிங் ரொட்டீன் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒரு புதுவிதமான கஞ்சி ரெசிபி ட்ரை பண்ண பாப்பாவுக்கு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ராகி, கம்பு, சோளம் இதெல்லாம் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு மிக்சியில் ட்ரு அவ்வளோதாங்க. மிக்சிலே போட்டு ட்ரு பண்ணிக்கலாம். அப்புறமா நல்லா கஞ்சி மாதிரி காசி கொடுக்கணும். இதுதான் சின்ன பாப்பாவுக்கு நான் கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெரிய பாப்பாவுக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ ஹார்லிக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்லிக்ஸ் கலக்கினேன். எனக்கு தெரியல, ஹார்லிக்ஸ் குடித்தா சளி பிடிக்குமா, அது மித்தா உண்மையான்னு தெரியல. நான் எப்பப்பெல்லாம் கொடுக்குறேனோ அப்பப்பெல்லாம் சளி வந்துடுது. இங்கே பாருங்கள், நான் எப்படி ஏடு விழாமல் பால் ஊற்றுறேன். எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் பால் அந்த இடுக்கியில் பிடிச்சி தூக்கவே தெரியாது. ஆனால் இப்போ அசால்ட்டாக ஒரு கையில் ஹேண்டில் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ டெவலப்மெண்ட். எல்லாம் யாரால, என் 2 தங்கங்க பிறந்து மாறிட்டு. நிஜமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பசங்க பிறந்து நிறைய கற்றுக்குறேன் நான். அப்புறமா எப்போவுமே குழந்தைக்கு ஜாகரி இல்லை ப்ரௌன் சுகர், இது 2 தான் யூஸ் பண்ணுவோம். ஒயிட் சுகர் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். நான் எப்போவுமே ஒயிட் சுகர் தான் போட்டுப்பேன். எனக்கு என்னவோ அது எனக்கு செட் ஆகிறது இல்லை, எனக்கு பிடிக்கிறது இல்லை. நெக்ஸ்ட் திங் வந்துட்டு ஹார்லிக்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்லிக்ஸ் பவுடர் எடுத்து எனக்கு 1 ஸ்பூன், குட்டிக்கு 1 ஸ்பூன். அது வர அவள் கேட்டுட்டு இருந்தா, எனக்கு இது போடலையே மம்மி ஒயிட் கலரு, எனக்கு மட்டும் ப்ரௌன் கலரா, எனக்கு மட்டும் ப்ரௌன் கலரா அப்படின்னு கேட்டுன்னு இருந்தா. பாருங்கள் குட்டி, இது ரெசிபி கஞ்சியுமே கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. என்ன பண்ணுறது, கொஞ்சமாக செஞ்சால் அடி பிடிச்சிடுது, நிறைய செஞ்சால் அவங்க சாப்பிட மாட்டுறாங்க, வேஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் அந்த ஒரு வேஸ்ட் ஆகுதுன்ற ஒரு காரணத்தினால அதுலேயும் இன்னும் கொஞ்சம் நிறைய சர்க்கரையை போட்டு நான் கலரி சாப்பிட்ருவேன். நிஜமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், குழந்தைக்கு கொடுக்கும்போது நம்ம இப்படி போட்டு தட்டினோன்னா அது கீழே விழணும், அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் 10 மந்த்ஸ் பேபிக்கு நம்மளால் ஃபீட் பண்ண முடியும். நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் ரெசிபிலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒழுகுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் 9 மந்த்ஸ் பேபிக்கு. இப்போ கொஞ்சம் ஒரு 1 மந்த் அப்கிரேட் ஆகிட்டாங்கல்ல, ரொம்ப ஏமாத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணினே வரேன். நம்ம இப்போத்துலேருந்தே திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தால் தான் அந்த கொஞ்சம் சாலிடாக வரும்போது பசங்க வந்துட்டு ரைஸ் எல்லாம் கொஞ்சம் சாப் பண்ணி அவங்களே மென்று முழுங்க ஆரம்பிப்பாங்க. அதுக்காக நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரேன். நீங்கள் இப்போ உங்கள் குட்டீஸ்க்கு ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபுட் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய். மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.